இந்த வீடியோவில் 1919, 20, 21 3 வருஷத்தில் நாலனா நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயங்கள் எந்த மெட்டலை வச்சு வெளியிட்டாங்க, என்ன விவரங்கிறத நம்ம பார்க்கலாம். 1919, 1920, 21. அதாவது இந்த நாணயம் எப்படி பார்த்திங்கன்னா, முதலாம் உலகப் போர் நடந்தப்போ வெள்ளி தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வெள்ளியில் தான் நாணயங்களை அச்சிட்டு இருந்தாங்க. வெள்ளி கிடைக்காம போக என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி காப்பர் நிக்கலில் அச்சிட ஆரம்பித்தாங்க. அப்படி முதல்ல அச்சிடப்பட்ட நாணயங்கள் தான் இந்த 4 அணாசு. 1919 அச்சிடப்பட்டது. அதாவது 16ல் ஒரு பங்கு அணா, ஒரு அணா நாணயம், 4 அணான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 4ல் ஒரு பங்கு, ரூபாயில் பார்த்திங்கன்னா 4ல் ஒரு பங்கு. என்னுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா, ஆபத்தில் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 5th கிங் அவருடைய ஃபோட்டோ, அவர் லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி ஃபோட்டோ அடிச்சிட்ருப்பாங்க. அவர் தலையில் கிரீடத்தோடு இருப்பார். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 அணா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, 4 அணா. இப்போ 50 பைசான்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் 4 அணா. அது ஒரு பெரிய ஒரு டினாமினேஷன் எப்படி போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் போட்டு அது உள்ள அந்த 4ன்ற எழுத்து எண் எழுதியிருப்பாங்க. 4 லாங்குவேஜில் வச்சிட்ருப்பாங்க. உருது, பெங்காலி, தெலுங்கு, தேவநாகரி 4 லாங்குவேஜ்லேயும் இந்த 4 அணான்றது வச்சிட்ருப்பாங்க. மெட்டல் பார்த்தீங்கன்னா காப்பர் நிக்கல். இது காப்பர் நிக்கல். வெயிட் 6.8 கிராம் இருக்குது. இது வெயிட் 6.8. டயா பார்த்திங்கன்னா 24 mm. அப்போவும் 2 மினிட்டில் தான் வச்சுட்டாங்க. பாம்பே அண்டு கல்கட்டா 2 மினிட்லேயும் வச்சுட்டாங்க. அடுத்தது, இந்த எந்த ஒரு காயின் எடுத்தாலும் அந்த காயினுடைய கண்டிஷன், அந்த காயினுடைய ரேரிட்டி, ஸ்கேர்சிட்டி, அது 2 பொறுத்து தான் அதனுடைய விலை இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சமாக அடித்தாங்கன்னா அந்த காயினுடைய விலை அதிகமாக இருக்கும். ஒரு மீடியமாக அடிச்சிருந்தாங்க, கொஞ்சமாலாம் அதிகமாக மீடியமாக அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்கேர்ஸில் வந்துடும். அதே மாதிரி இந்த 1919 பார்த்திங்கன்னா பாம்பே கல்கட்டா 2 மினிட்ல அடித்தாங்க. ரெண்டுமே இப்போ ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. நார்மல் கண்டிஷனாக பார்த்தீங்க, பாம்பே மின்ட்டு நார்மல், பாம்பே கல்கத்தா ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டில் தான் இருக்குது. நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து அப்புறம் கொஞ்சம் அதிகமாக 750, 1000. நல்ல கண்டிஷன் யூஎன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. சேம் ரேட்டு தான் கல்கத்தா மின்ட்டும். பாம்பே மின்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது மின்ட்டு மார்க் இருக்கும். கல்கத்தாவில் எந்த மின்ட்டு மார்க்கும் இருக்காது. அவ்வளோதான். இந்த 2 மின்ட்டுமே சேம் ப்ரைஸ் தான், ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. அடுத்தது 1920. 1920 அதுவும் அதே 2 மின்ட்டு தான், பாம்பே அண்டு கல்கத்தா. அந்த மின்ட்டு ரெண்டுமே இப்போ ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ரேர் ஆகலாம். பாம்பே மின்ட்டு பார்த்திங்கன்னா 500, 750ன்னு ஆரம்பித்து அதே சேம் ப்ரைஸ். எப்படி 19ஆம் வருட நாணயம் எப்படி அதே ரேட்டு தான். இது நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 7000 வரைக்கும் அதனுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு. பாம்பே கல்கட்டாவும் சேம் ரேட்டு தான், ரெண்டுமே ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. அடுத்தது ரொம்ப ரொம்ப ரேம் சொல்லக்கூடியது 1921 தான். 1921 கல்கட்டா பாம்பே விட கொஞ்சம் விலை அதிகம். ஏன்னா 21 2 மின்ட்டு, அதே 2 மின்ட்டு தான். பாம்பே அண்ட் கல்கட்டா ரெண்டுமே ரேரில் தான் இருக்குது. நார்மல் கண்டிஷன் பாம்பேவே பார்த்திங்கன்னா 1500 ரூபா. சாதாரணமாக ஒரு ஃபைன் கண்டிஷன் எடுத்திங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் போகுது. கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்குது, கண்டிஷன் நல்லா இருக்குன்னா 2000. இது நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷன் இருக்குது, அப்படி யூஎன்சியாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் இதனுடைய விலை இப்போ போட்டிருக்காங்க. புக் ரேட்டே பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் போகுது. இது 21 நான் வாங்கினது. இதனுடைய ரேட்டே பார்த்திங்கன்னா 3400 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இந்த கண்டிஷனில் 3400 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இது பாம்பே மின்ட். இதே கல்கட்டா மின்ட் இருந்தால் ரேட் இன்னும் அதிகம். அது கல்கட்டா மின்ட்டில் நார்மல் கண்டிஷனே பார்த்திங்கன்னா 21 கல்கட்டா மின்ட் நார்மல் 2500 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரேர், அது ரேரு ரொம்ப அதிகம் 4000, 6000. கடைசி அதனுடைய ஃபைனல் ரேட் யூஎன்சியாக இருக்குது, ஜெம் யூஎன்சியாக இருந்ததுன்னா 30,000 வரைக்கும் அது விலை போகுது. ஏன்னா 1921 ரேரில் இருக்குது. ரெண்டுமே பாம்பே கல்கட்டா ரெண்டுமே ரேர் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி நாணயங்களை நீங்களும் கலெக்ட் பண்ணி வைங்க. நல்ல கண்டிஷனாக இருந்தால் நல்ல விலைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் விற்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8 அணா 1/2 ரூபீஸில் பார்த்திங்கன்னா 1/2, 2ல் ஒரு பங்கு. வெயிட்டு பார்த்திங்கன்னா 7.77 கிராம், இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7 சில நாணயங்கள் பார்த்திங்கன்னா 7.82 கிராம் கூட இருக்குது. டயா பார்த்திங்கன்னா 26 mm. இது 2 மின்ட்டு தான், பாம்பே அண்டு கொல்கட்டா. அதாவது 2 அணா 4 அணா எடுத்துட்டிங்கன்னா 8 அணா இப்போ கொஞ்சம் ரேரில் இருக்குது.
இதுலேயே வந்து 19, 20 2 வருஷமும் வச்சுட்டாங்க. இதில் 19 வந்து இப்போ நார்மல், அதாவது ஸ்கேர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 20 வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் அச்சிடப்பட்ட இந்த 8 அணா வந்து இப்போ ரேர் ஆகிட்டே வருது. மெட்டல் பார்த்திங்கன்னா காப்பர், நிக்கல். இதையும் பார்த்திங்கன்னா முன்பக்கத்தில் கிங் ஜார்ஜ் மன்னர், 5th கிங் ஜார்ஜ், அவர் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி, அதாவது மார்பளவு அவருடைய புகைப்படம் இருக்கும். ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா 8ன்ற அணா, 8 அணான்னு 8ன்னு வந்து நல்லா போட்டிருப்பாங்க. 4 பக்கம் பார்த்திங்கன்னா இந்திய மொழிகள், அதாவது உருதுல இருக்கும், பெங்காலியில் இருக்குது, தெலுங்கு, தேவநாகரி, இந்த 4 லாங்குவேஜ்லேயும் 8 அணான்றதை எழுதியிருப்பாங்க. ப்ளைன் எட்ஜாக இருக்கும். எட்ஜு பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி 8 அணா வாங்கும்போது ஒரு தெரிஞ்சவங்கக்கிட்ட, இல்லை ஒரு நல்ல டீலர், இல்லை ஒரு காயின் எக்ஸிபிஷன், அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நாணயங்கள் வந்து நிறைய போலி நாணயங்கள் வந்து கிடைக்குது, அதாவது மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்கிறதால நீங்கள் நாணயங்கள் இந்த 8 அணா வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா அமௌண்ட்டு நிறைய கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இது வந்து 1919 அச்சிடப்பட்ட இந்த 8 அணா பார்த்திங்கன்னா 3000 நார்மல் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 3000 ஆரம்பித்து 7000 வரைக்கும் என்னோடய விலை போகுது. இதனுடைய கண்டிஷன், நான் வாங்கும்போது என்னோடய கண்டிஷன் வந்து 5000 ரூபாய் இந்த நாணயம். இதனுடைய விலை வந்து போயிட்டுருக்கு. 1920 வந்து ரொம்ப ரொம்ப ரேரான நாணயம். 1920 ரொம்ப ரேரு. அதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா சில வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. அது எல்லாம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல, வெப்சைட்டில் பார்த்து தான் தெரியுது. அந்த மாதிரி 20ல் அச்சிடப்பட்ட அந்த 8 அணா நாணயம் இருக்குதுன்றது நமக்கு அப்புறம் தான் தெரியுது. இந்த மாதிரி 8 அணா உங்களுக்கு கிடைக்கிது, சரி எந்த கண்டிஷன் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது மாதிரி நாணயங்கள் வந்து ரொம்ப அரிதாகிட்டே வருது, கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல ஒரு கண்டிஷன் கிடைச்சா நல்லது தான், ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு விலை போகக்கூடிய நாணயமாக இருக்கும். உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.